வணக்கம். பூச்சவங்க சித்த வைத்தியர் பேசுகிறேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறேன். இது முடிஞ்சு பாருங்கள், நீங்கள் பாருங்கள். சரிங்களா? அது வந்து அவர் வந்து ஒரு பெரிய அதிகாரி தான். சரிங்களா? கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய அதிகாரி இருந்தவர். அவர் வந்து இன்னொரு அதிகாரிக்கு அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸரு. சரிங்களா? அவர் வந்து இங்கே வந்திருக்கிறாரு நம்மகிட்ட மருந்து ஃபர்ஸ்ட் டைமு. இவர் எடுத்து நல்லாகி, சரிங்களா, அவர் நல்லாகி அவர் இன்னைக்கு வந்து ரொம்ப மருந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு மருந்து இல்லை, எல்லா மருந்தும் விட்டு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கிறாரு. அவரே வந்து அவர் வாயால் அவருக்கு வந்து சொல்லுவார். சரிங்களா? இந்த மருந்து எடுத்து எப்படி இருக்கிறேன்னு கொஞ்சம் நீங்கள் அதை கொஞ்சம் கேளுங்க. சரிங்களா? அவருக்கு வந்து கிட்னி ப்ராப்ளமு, அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளமு, அவருக்கு இனிப்பு நீர், சரிங்களா, எல்லாம் அவ்வளோ மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தவர். வரக்குள்ளே நடக்க முடியாமல் வந்தவர் இன்னைக்கு எப்படி இருக்கிறாரு அப்படின்றது கொஞ்சம் பாருங்க. அவர் வாயாலே சொல்லுவார். சரிங்களா? கிட்னி பிரச்சனை வந்துச்சு. அதுக்கு முன்னுக்கு வந்து நர்வ் பிரச்சனை வந்துச்சு. எல்லா நர்வ்லாம் துருவாயிரும். நடக்க வந்து உங்களோட மசில்லாம் வந்து எல்லாம் ஸ்விங் ஆயிடும். எல்லாம் ஸ்விங் ஆயிடும், அப்படியே ஸ்விங் ஆயிடும். எல்லாம் ஸ்விங் ஆகணும்னா என்ன ஆகும்னா, நீங்க நடக்கும்போது அப்படி ஆடுவீங்க, அந்த பேலன்சிங் இருக்காது, எலிமெண்ட் இல்லாமல் இருப்பாங்க. அப்புறம் கிட்னி மூத்திரம் அடிக்கும் போது புரோட்டீன் வெளியாகும். ஆட்டோமேட்டிக் சொன்னோன்னா நேராக நம்ம போனோமா கிகேஎம்க்கு சொல்லிடுவோம், போய் கழுவு, இல்லாட்டி 1 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் நடுவு இதில் வச்சு சொல்கிற மாதிரி அது. ஓகே, அப்போ எனக்கு வந்து அந்த லெவலுக்கு வந்துருச்சு. அப்போ நான் இப்படி தான் வந்து பார்த்தேன். எனக்கு வந்து 3 ஸ்டேஜ் நிற்கான்னு சொல்லுவேன். அவருடைய வீடியோ நான் ரொம்ப பார்ப்பேன். பார்த்தோன்னே சரி, இப்போயே நம்ம இது பார்க்குறது போயிட்டு 6 மாதம், இது 6வது மாதம் மருந்து எடுத்தார். முதல் மாதம் வந்து வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி நம்ம சாப்பிடக்கூடாது, நிறைய சாப்பிடவே கூடாது வாழ்க்கையில். அந்த மாதிரி ஒரு 1 month ஃபுல் டயட்னா ஃபுல் டயட். எப்படி டயட்னா, சாப்பாடு பார்த்தீங்கன்னா உப்பு ஓர்ப்பு சீனி ஒன்றும் இல்லை, ஃபுல்லாக அந்த 1 மாதத்துக்கு வந்து நீங்கள் அறவே சீனி எடுக்கக்கூடாது, ஃபுல்லாக எடுக்கக்கூடாது. அந்த 30 நாளைக்கு அது சாப்பாடு அவர் சொல்லுவார், இந்த சாப்பாடு எல்லாம் கீரைலாம் எல்லாம் கீரை, கழுவிக்கீரை சாப்பிடக்கூடாது. அது வந்து ரொம்ப நேரம் ஆகுமா. அதெல்லாம் சாப்பிட்டு வந்து 1 மாதம் முடிஞ்சோடனே நீங்கள் என்ன பண்ணுங்க, எவ்ரி டே வந்து செக் பண்ணுங்க, எல்லாரும் செக் பண்ணிட்டு வந்தது. இப்போ எனக்கு வந்து மழை இல்லை, என்னோட டயபெட்டிஸ் வந்து 6, 7 அப்படிதான் இருந்துச்சு. இப்போலாம் வந்து 5.4 6. இப்போ நீ காலையில் செக் பண்ண 6.5 இப்படிதான் நிற்கும். அப்போ டாக்டர்கிட்ட போய் செக் இப்போ தான் இந்த போன மாதம் போய் செக் பண்ணேன். டயபெட்டிஸ் ஒரே வார்த்தை சொன்னான், டுமாக்கா உபார். நான் ஆமான்னு சொன்னேன், ஏன்னா அவரு சொல்லக்கூடாது. ஓகே, kasih kurang ini 0.5 cantik. ஓகே, கிட்னியை செக் பண்ணிட்டு பிஎஃப்ஜியை பார்த்துட்டு கெரட்டின் வந்து 1 to 4 வந்து 115 வந்து. ஓகே, இது 6 months இருந்தா. அப்புறம் பிஎஃப்ஜி செக் பண்ணிட்டு 56லேருந்து 51 வந்துருச்சு. அவர் சொன்னா, உன்னோட இதெல்லாம் சரியா இருக்கு, எங்கேயும் லீக் ஆகுது, புரோட்டீன் எங்கேயும் லீக் ஆகுதான். அது எனக்கு என்ன தெரியும், நம்ம நான் காலியாச்சு. ஓகே, இப்போ அவங்க சொன்னாங்க, நீ என்ன பண்ணு, நான் உங்களுக்கு மூத்திரம் அடிக்க ஒரு ஓட்டா கொடுக்குறேன், ஒரு நாள் ஃபுல்லாக நீ மூத்திரம் அடிச்சு எத்தனை என்கிட்ட கொடு, நான் எதுக்கு செக் பண்ணணும், செக் பண்ணி உன்னை வந்து ரிஃபர் பண்ணணும், ஸ்ரெண்டாங் ஹாஸ்பிட்டலில் ரிஃபர் பண்ணி அது ஒரு ஸ்கேன் எடுக்கணும், எதனால இது மனுஷன். சரி பரவாயில்ல, காசு இருக்குதான் நம்மளுக்கு, பரவாயில்ல கவர்மெண்ட் வரல, பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மளுக்கு தெரியும் நம்ம என்ன சாப்பிட்டு அவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. இன்னைக்கு என்னோட மசில் வந்து இறங்கிருச்சு சொல்லிட்டாரு, ஒரு பெல்ட் போட சொல்லிட்டாரு. பிகாஸ் மை மசில் ஆல் பெல்ட் ஆன், அது பிரச்சனை இல்லை. கிட்னி, என்னோட யூரின், என்னோட பாடி ஹெல்த் நான் வெரி குட். 6 months. ஆனால் 6 months நீங்கள் வந்து யூ ஹேவ் டு sacrifice. ரொம்ப என்னோட பர்சனல் டாக்டர் வந்து என் ஒய்ஃப் தான். இதான் சமைச்சு கொடுப்பாங்க. ஆனால் நான் ஆடிட்டேன். 1 மாதம் சுகர் இல்லாமல் இருந்தால் உடம்பு என்ன ஆகும், ஆனால் பொறுத்துக்கணும். காஃபி இதெல்லாம் சாப்பிடலாம். டீ காஃபிலாம் இல்லை, காஃபி சாப்பிடலாம், வர்ற காஃபி சாப்பிடலாம், சீனி இல்லாமல் சாப்பிடலாம்.
பாலெல்லாம் இல்ல, சீனி இல்லாம வர கோப்பி. இப்ப நான் வந்து வர கோப்பி ஒண்டி தான் குடிக்கிறேன். அதான் சைனீஸ் டீ மாதிரி. நான் இப்பெல்லாம் வர கோப்பி ஒண்டி தான் குடிக்கிறேன். எப்பாச்சும் ஒரு பண்ணா ஒய்ஃப் வந்து கொஞ்சோண்டு போட்டு கலந்து கொடுப்பாங்க, இவ்வளவுதான். இப்போ ரெஸ்டாரண்ட் போனா கூட கொப்பியோ கோசம் குடிக்க கஷ்டம் தான், ஆனா குடிச்சிடலாம். இப்ப எனக்கு பழகி போச்சு, 6 மந்த்ல பழகி போச்சு. அவ்வளவுதான். நம்ம அந்த காலத்துல எஸ்டேட்ல இருந்து எல்லாம் குடிச்சது தானே, இப்பதான் நம்ம மறந்துட்டோம். தட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக். இன்னைக்கு வந்து ஓகே, காட் வில் தான். நம்மளோட முயற்சி 99%, ஒரு முயற்சி கடவுளோட, அந்த கடவுள் தான் இருக்கு. இவ்வளவுதான், அவ்வளவுதான். அவர் வந்து இறங்கி முருகர்லாம் வந்து இறங்கி அவர் ஒன்றும் மாட்டாரு, அவர் அனுபவம். இவ்வளவுதான். தட்ஸ் ஒன்லி. யூ ஜஸ்ட் ஃபாலோ. அவர் சொல்ற மாதிரி அந்த சாப்பாடு மட்டும் பார்த்து ஒரு மாசம் தான் அந்த சீனி இல்லாம. அப்புறம் நீங்க வந்து அவர் சொல்ற மாதிரி த்ரூண்டு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி போட்டுக்கிட்டு லேசா. ஆனா பெட்டர் யூ ப்ரௌன் சுகர் இல்ல குலம் ரக்கா, அது ஓகே. ஆனா அது ஒரு மாசத்துக்கு அவர் சொல்ற மாதிரி நம்ம கேட்டுட்டுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஃபுல் பால் வண்டியா. சார் ஒன்றே ஒன்று கேட்குறேன், இங்கே வரக்குள்ள நீங்கள் யோசிச்சிங்களா இங்கே வந்து மருந்து எடுத்தால் நல்லாயிருவேன்னு? இல்லை, நான் யோசிக்கல. நான் அதை பற்றி நான் திங்க் பண்ணல. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா ஒரு வீடியோ வந்து நான் ஒரு மாதம் ஃபுல்லாக நான் பார்த்தவன். இப்போ கூட நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்படியே அவர் ஒரு இது சொல்லும் போது நம்ம வந்து அதை வந்து பார்க்கும்போது இருக்குமோ இருக்காது. காலையில் வந்து சொல்றாரு, ஒரு பிள்ளைக்கு வந்து 22 வயசு கிட்னி போச்சு. அப்புறம் சொல்றாரு 2500 இது கிட்னி இது கிரெட்டினின் 2500 EGFR 1 அடிச்சிச்சு. நம்ம வந்து 100 வச்சுக்கிட்டே இந்த பயம் அவங்களாம் எப்படி இருப்பாங்க? பட் குட். நீங்க கேட்டீங்கன்னா இது ஃபேண்டாஸ்டிக். கடவுள் புண்ணியத்தில் இது நல்லபடியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போலாம் வந்து ஓகே, நான் இப்போ வந்து கிட்னி இதெல்லாம் எப்படி மருந்து எடுக்கல. நான் இப்போ எடுக்கிறது ஒரே ஒரு மருந்து, அவர் தெரியும். ஏன்னா எனக்கு ஸ்டாண்ட் இருக்கு, அது மட்டும் எனக்கு ஒரு ப்ரிகாஷன் தான் எடுக்கிறேன். இப்போ அதுவும் சொல்லிட்டாரு, இதே எடுக்க வேண்டாம், நீங்கள் போட்டு தூக்கி போட்டுருங்க, நான் கொடுக்குற மருந்து காலையில் என்ன பேசணும்னா அது மாதிரி செஞ்சுட்டு ஓகே. அதுதான் கேட்கலாம்னு நினைச்சேன். சப்போஸ் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற மாதிரி டாக்டர் கொடுக்குற மாதிரி சாப்பிடலாமா? சாப்பிடலாம். எப்படி சாப்பிடலாம்னா, இந்த மருந்து நீங்க காலையில சாப்பிட்டு இவர் கொடுக்குற மருந்து ஒரு ஹவர் கழிச்சு அதை சாப்பிடலாம். ஆனா முடிஞ்ச வரைக்கும் இதை சாப்பிட்டு, இப்ப நீங்க 3 வாட்டி ஹாஸ்பிட்டல் மருந்து எடுக்கிறீங்களா, முதல் ஸ்டார்ட் 2 வாட்டி எடுக்காதீங்க, 2 வாட்டி எடுங்க, 1 வாட்டி எடுக்காதீங்க. அப்புறம் அடுத்த மாசம் 1 வாட்டி எடுங்க, 2 வாட்டி எடுக்காதீங்க. நீங்க அப்படியே ஸ்லோவா கட் பண்ணணும். அப்புறம் நீங்க திடீர்னு ஃபுல்லா கட் பண்ணி திடீர்னு மயக்கம் போட்டீங்கன்னா அப்ப நான் பிரச்சனை ஆயிடும். ஆமா, கொஞ்சம் ஸ்லோவா. இப்ப நான் வந்து ஒரே இது பாருங்க, அவர் மருந்து எடுத்த கையோடய கப்படி ஹார்ட்டோட ஒன்று தான் எடுத்தேன், மற்றது வந்து கிட்னியோட அப்படின்னு பாட்டேன். இன்னைக்கு வரைக்கும் டச்சு அது இல்லாம தான் இருக்கும். இப்போ இது வரைக்கும் இல்லை, ஏதோ வச்சிருக்க நிறைய மருந்து இப்போ அப்படியே திருப்பி எல்லாம் திருப்பி செக் பண்றாரு, சாப்பிட்றது செக் பண்ணுவாரு, பிஃபோரும் செக் பண்ணுவாரு, எல்லாம் அழகா நிக்குது. சோ அப்ப என்னது 6767 தான் டயபெட்டிஸ் வந்து 6767 தான். சோறு ஒரு தடவை சோறு எடுப்பாரு 12 மணிக்கு, ராத்திரிக்கு சப்பாத்தி பீஃபுன்னு இதான் செஞ்சு கொடுப்பேன். அது பழக்கமாக்கிட்டாரு. எனக்கு கஷ்டமா இருக்கும். 12 மணிக்கு ஆஸ்திரேலியான் 54 ஸ்டீலியான் வண்டி ஓட்டிடலாம். இங்க வந்துட்டீங்கன்னா இவர் வந்து ஒரு மெக்கானிக். நீங்க கேட்டீங்கன்னா காடிக்கு வந்து என்ன ரிப்பேர் பண்ணணுமோ, எந்த எண்ணெய் ஊற்றினா எந்த எண்ணெய் ஊற்றி ஃபிளஷ் பண்ணணும் இன்ஜின்னா அவரோட வேலை வந்து ஃபிளஷிங் தான். ஃபிளஷிங் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மிஷின் மருந்து கெட்டு இருக்கு, மெக்கானிக் இவர்கிட்ட வந்து பாருங்க, இன்னைக்கு அப்படி சொன்னேன். அடுத்த இன்னொரு 3 மாசம் 2 மாசம் கழிச்சு திருப்பி செக்அப் போவேன். நானே சாப்பிட்டு என்ன பண்ணுவோம், நானே போயிட்டு பிளட்லாம் எடுத்துட்டு நானே சொந்தமாக செக் பண்ணுவோம். வேறு தெரியாம போய் செக் பண்ணுவேன். நம்மளுக்கு ஒரு புடி ஒன்றும் இல்லை. நம்ம வந்து உங்ககிட்ட பேசணும்னா நான் தான் வந்து உதாரணம் நடக்கணும். நான் விட்டு சொன்னேன், நான் இப்போ யார்ட்டையும் ஒன்றும் ப்ரொமோட் பண்ண மாட்டேன், நான் முதல்ல சரியாயிடுறேன், அப்புறம் நம்ம ப்ரொமோஷன் கொடுப்பேன். நல்லா இப்போ நம்ம வந்து ஓகே என்னை கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வரைக்கும் அது ஓகே. சாப்பாடு எல்லாம் நல்லா சாப்பிட்றோம். லஞ்சுக்கு இதெல்லாம் சாப்பிட முடியாது, சாப்பாடு வெறுப்பு வரும், பசி எடுக்கும். ஆனால் வாயில் போட்டோன்னே வரக்குள்ள கைத்தாங்களா கிழித்துட்டு வந்தாங்க இவரை.
மாத்திரம் புத்திரமும் ஆயிட்டாரு. சாப்பிட மாட்டாரு. நூத்தி சோறு தான். ஒரு வாய் முடிச்சு அவ்வளவுதான். 135 கிலோல இருந்தேன். இப்போ என்ன கிலோன்னு நினைக்கிறீங்க? நான் என்ன ஐடியல் வந்து 83 கிலோ, நான் 84 கிலோ இருந்தேன். ஆட்டோமேட்டிக் அதே 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 இறங்கிடுச்சு. இப்போ எல்லாம் சொல்றாங்க நீ இப்படிதான் கணக்கா இருக்க. என் ஹைட் 6 ஃபுட்டுக்கு 183 தான் பெஸ்ட். இன்னும் 1 கிலோ இறக்கணும். பரவாயில்ல, இது ஓகே. ரொம்ப இறக்கிட்டுமா அப்புறம் நம்ம ஆமா. வேற மாதிரி இருக்கும். ஆமா. சரியா ஓடுங்க.